என்ன அவசியமா இருக்கு அப்படின்னா, கலைஞரை பத்தி ஒரு செய்தி சொல்லப்படுது இல்ல, தவறான செய்திகள். கலைஞர் வந்து தன்னுடைய 20வது வயதுல முதல் நாடகத்தை எழுதுறாரு. எனக்கு மறக்க முடியாத நாடகம். காரணம் அந்த நாடகத்தின் தலைப்பு என் பேரு, பழனியப்பன்கிறது பேரு அந்த நாடகத்துக்கு. 20 வயதுல அந்த நாடகத்தை, தன்னுடைய 20 வயதில் எழுதப்பட்ட நாடகத்தை அன்றைய காலகட்டத்தில் 1944 100 ரூபாய்க்கு வாங்கிக்குது ஒரு நாடக நடிகர் சங்கம். 100 ரூபாய் கொடுத்து வாங்குது ஒரு நாடகத்தை. என்ன அன்னைக்கு 100 ரூபாய்ங்கிற பெரிய பணம். அந்த 100 ரூபாய் பணத்தை வச்சு என்ன செய்யறாருன்னா, திருவாரூர்ல தீகாம் கட்சி கூட்டம் போடுறதுக்கு செலவழிக்கிறார் கலைஞர். 100 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் 20 வயசுல தன்னுடைய 1957 கலைஞர் 51 கலைஞர் கார் வச்சிருக்காரு. சினிமாவில் எழுதி மணமகள் படத்துக்காக எழுதிட்டு அவர்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு. 55 கோபாலபுரம் வீடு வாங்கப்பட்டுருச்சு. அப்ப அவருடைய வயது 33. எதுக்கு சொல்றேன்னா, வெறும் ஆளா கிளம்பி வரல அவரு. சினிமாவுக்கு அரசியல்ல எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே 57 தான் எம்எல்ஏ ஆகிறாரு. எம்எல்ஏ ஆவதற்கு முன்னாடியே சொந்த காரும் சொந்த வீடும் வச்சிருந்த கழக நிர்வாகிகள்ல அவர் ஒருத்தர். இத்தனையும் ஒருத்தர் எழுதியே சம்பாதிச்சது. சினிமாவில் எழுதி நாடகம் எழுதி சம்பாதிச்சது இவ்வளவு பணம்.